Hello, good evening. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 10. ஸோ ஐ தாட் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரிலேட்டடாக த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அவங்க அப்பாயின்மெண்ட்டு ரீஅப்பாயின்மெண்ட் ஒரு திங்ஸ் ரிலேட்டட் டு ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் வந்து நிறைய ஆடிட்டில் வரும் எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சில இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஏ இன்டர்மீடியட் ஆடிட் கிளாஸில். ஸோ ஐ தாட் அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு லாவில். ஸோ இது லாவில் வர போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் to understand and assimilate the concept actually. So another I thought I'll take chapter number 10. So it's about audit and auditors, and of course உங்களுக்கு தெரியும்ல ஆடிட்டரை எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்பா, பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓகேவா. அந்த கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 2-3 லட்சம் பேர் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க எல்லாம் எதுக்காக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல வரும், ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை இதில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ஸ் ஒருத்தர் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஒருத்தர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஒருத்தர் 50,000 போட்டிருப்பார். ஸோ இப்படியும் அப்படியுமா நிறைய பேர் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே டெய்லி காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு நேராக அவங்க எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுது இல்லை ஒழுங்காக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது இவங்களோட வேலை கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ அப்படி இல்லைன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ஒரு விவசாயியோ ஓகே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, தே கேன் பி எனி ஒன். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு தினம் ஒரு ரொட்டீனாக ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும்பா. இவங்க டெய்லி காலையில் எழுந்து குளிச்சு கிளம்பி அந்த வேலைக்கு போய் வந்தால் தான் அவங்களுக்கு மாதம் ஆனால் சம்பளம் வரும். இல்லை அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஓகே அந்த பிஸ்னஸை பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு எடுத்து தான் ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்குகிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே தவிர அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு ஒரு 50,000 வந்து நான் அதானி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் போயிட்டு அதானி ஒழுங்காக வேலை பார்க்குறாரா, அதானியோட கம்பெனிலெல்லாம் கரெக்டாக நடக்குதா, ஏன் என்னோட 50,000 ரூபாய் பணம் நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு டெய்லி நான் போய் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா. ஸோ இதுதான் பேக்ட்ராப்பு. இந்த பேக்ட்ராப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கதையை புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்வெஸ்டர் யார், உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் யார், உங்கள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் யார், 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர், சம்டைம்ஸ் வந்து டாட்டா மாதிரி அப்படி இல்லைனா ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் ஷேர் ஹோல்டர்ஸே இருப்பாங்க, 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 10 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸுமே அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை கொண்டு வந்து உங்கள் கம்பெனியில் போடுறதுக்கான காரணம் அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி உங்களோட கம்பெனியில் போடும்போது ஃப்யூச்சரில் உங்கள் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுலேருந்து டிவிடெண்ட் வரலாம், அப்படி இல்லைனா அந்த ஷேர் வாங்கியிருக்காங்கள்ல அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த ப்ராஃபிட்டுக்காக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் தினம் வந்து உங்கள் கம்பெனியில் உட்காந்துக்கிறது அவங்களுக்கு வேலை கிடையாது. ஸோ இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னால் டெய்லிலாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால் எனக்கு பதிலாக எனக்காக இந்த கம்பெனி நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ யார் இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த டைரக்டர்ஸ் பார்த்தீங்களா, டைரக்டர்ஸ் பேர் என்னது, டைரக்டர்ஸ் வழிகாட்டுபவர்கள் இல்லைனா வழி நடத்துபவர்கள். ஸோ இந்த வழி நடத்துபவர்கள் யாருடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் தே ஆர் கைடிங் இட் அப்படின்னு கேட்டால் ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் தே ஆர் மேனேஜிங் த கம்பெனின்னு கேட்டால் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக தான் அவங்க இந்த கம்பெனியை நடத்துகிறாங்க. ஏன்னா 10 லட்சம் இன்வெஸ்டர்ஸும் டெய்லி வந்து அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு இங்கே வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியாதுன்னும், ப்ளஸ் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனும் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு தேவையான நேர்த்தியும் அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதனால் நல்ல படித்து தேர்ந்த இன்டலெக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த வல்லமை மிக்க நிறைய பீப்புளை கொண்டு வந்து அந்த போர்டில் மெம்பராக நம்ம சேர்ப்போம். சேர்த்தப்புறமா அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. இப்படியே அவங்க ரன் பண்ணும்போது அவங்கள செக் பண்ணவோ இல்லை அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கவோ ஆளே இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸை பற்றி யோசிக்காமல் இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பணத்தை சுருட்டிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாம் மனுஷங்க தானே. அதனால் ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆடிட் அப்படின்றது ஒன்று வைக்கிறோம்.
ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பணம் யாரோட பணம்னா பொதுமக்களோட பணம். பொதுமக்கள்னு சொல்ல முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸோட பணம். ஒரு 10 லட்சம் பேரோட பணம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பல பேரோட பணம் இன்வால்வ் ஆகிருக்கிற இடத்துல அந்த பிஸ்னஸ் நடத்துகிற பொறுப்பை நாங்கள் டிரெக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிரெக்டர்ஸ் வேலையை ஒழுங்காக பார்க்குறாங்களா இல்லையா, கம்பெனி கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா, கம்பெனியோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை ப்ரிப்பேர் பண்ணதில் எதுவும் தவறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலை ஆடிட்டருக்கு உண்டு. இதில் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். The responsibility to prepare and present the financial statements lies with the management. யார் இந்த மேனேஜ்மெண்ட்? இந்த மேனேஜ்மெண்ட்டுன்றவங்க வேறு யாரும் இல்லை, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸினுடைய பொறுப்பு தான் ஒரு கம்பெனி அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்களோ அந்த ரன் பண்ணுற விதத்தை ஜேர்னல் என்ட்ரியாக மாற்றி அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஓகேவா ப்ரெசண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைஸ் வித் த மேனேஜ்மெண்ட். அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஆடிட்டரோட வேலை. ஸோ ஆடிட்டர் அந்த கம்பெனிக்குள்ளே வரும்பொழுதே, ஆடிட் அந்த பர்பஸ்க்காக அவர் உள்ளே வரும்பொழுதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அப்போ தான் அவர் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்ப்பார். அதுவும் ஆடிட்டோட மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு மாதத்தில் அவர் ஆடிட் பண்ணணும். ஸோ அவரால் எடுத்ததுலேருந்து நடந்த அத்தனை டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ண முடியாது. அவர் டெஃபினட்டாக சாம்பிள் பேசிஸில் தான் செக் பண்ணுவார். ஸோ அவர் எப்போவுமே வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது நாங்கள் பார்த்த வரைக்கும் ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடிட்டர்ஸ் வில் கிவ் யூ அ ரிப்போர்ட் சேயிங் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஃபேர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அது ட்ரூ அண்ட் ஃபேர்னால் ட்ரூ அண்ட் கரெக்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா 100% கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துலையும் ₹1 கூட கூடவோ குறைச்சோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான செக்கிங்கை ஆடிட்டரால் பண்ண முடியாது. ஏன்னா 365 நாள் அந்த பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதனுடைய ரெக்கார்டிங்கை நம்ம ஆடிட்க்கு போகும்போது ஒரு 10 நாள்லேயோ 20 நாள்லேயோ ஆடிட் பண்ணி முடிக்கணும். ஒரு மாதத்தில் நம்மளால் ஒரு வருஷத்தினுடைய முழு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து A to Z செக் பண்ண முடியாதுங்கிறதுனால ஜென்ரலாகவே அது நமக்கு ஒரு லிமிட்டேஷன் தான். ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் எண்டில் நம்ம போய் ஆடிட் பண்ணும்போது நம்மளால் ஃபுல்லாக A to Z கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணி ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு நம்மளால் சர்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ சர்டிஃபிகேஷன், இட் இஸ் ஒப்பீனியன். ஏன் நம்ம ஒப்பீனியன் கொடுக்குறோன்னா, பிகாஸ் நம்மளால் பக்காவாக ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு சர்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாம்பிள் பார்த்து தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். சாம்பிள்னும் போது 100 டிரான்சாக்ஷனில் ஒரு 40 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். நான் பார்க்காத அந்த 60 டிரான்சாக்ஷன் ஏதாவது ஒரு ஃப்ராடோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இருக்கலாம். ஸோ என்னால் நான் போயிட்டு ட்ரூ அண்ட் கரெக்ட் எதுவுமே மிஸ்டேக் இல்லை 100% ஃபைன் அப்படின்னு கொடுக்க முடியாது. இதுதான் ஆடிட்டோட பேக்ரவுண்ட், இதுதான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பேக்ரவுண்ட், இதுதான் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஏன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட். இதை தாண்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டரில் தே ஹவ் கிவன் யூ தட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ், ஒரு ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணணும், எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆடிட்டர்ஸ்னால் 2 ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. தட் இஸ் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற ஆடிட்டரோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர். அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் தான். இந்த இடத்துல அழகாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா செக்ஷன் 139 டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 139 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆடிட்டருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுது. அந்த செக்ஷன் 139 மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். என்னென்னா read with rule number 3 and 4 of the company's audit and auditors rules 2014. இன்னொன்று வந்து இந்த ரூல்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டெஃபினட்டாக. ஏன்னா செக்ஷன் வந்து என்ன சொல்லிவிடும்னா இது இப்படி பண்ணணும், லைக் இது தான் பண்ணணும்னு சொல்லிவிடும். வாட் டு டூவை செக்ஷன் சொல்லிவிடும்ப்பா. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டவுட் வரும். ஓகே இவங்க சொல்லிட்டாங்க ஆடிட்டர் ஷுட் பி அப்பாயிண்டட்,
ஸோ அண்ட் ஸோன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் இந்த ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கோம் நமக்கு. நான் அதை எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கெட் இன் டு செக்ஷன் 139. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹூ கேன் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் அண்ட் வென், இப்படி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரை நம்ம ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஒரு ஆடிட்டராக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஒரு இண்டிவிஜுவல் அப்பாயிண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒருத்தர் சிஏ முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்திருப்பார். தட் இஸ் நான் ஆடிட்டர் ஆக போகிறேன்னு வந்திருப்பார். ஸோ அவர் சிஏ முடிச்சிட்டாரான்னு பாருங்கள், எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அவரை அப்பாயிண்ட் பண்ணலாம். சில நேரங்களில் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் அவர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா 4-5 ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா சேர்த்துக்கிட்டு 4-5 பேரும் சேர்ந்து ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார்மேட்டில் ஒரு எல்எல்பியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பேர் என்னென்னா ஃபர்ம் அப்படின்னு பேர், ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆடிட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும் போது உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆடிட்டர் இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள். அவர் பேர் மூர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். மூர்த்தியை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மூர்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சார் நாங்கள் ஆடிட் பண்ணுறோம், பட் நான் தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணலை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு எல்எல்பி ஃபர்ம் வச்சுருக்கோம், எங்கள் ஃபர்ம் பேர் வந்து ஏபிசி. நீங்கள் வந்து ஆடிட் கொடுக்குறதுனா டெஃபினட்டாக நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணல சார், நான் கம்பெனி தட் இஸ் இந்த ஃபர்மில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் உங்கள் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து மூர்த்தியை நான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண முடியாது. மூர்த்தி எங்கே அசோசியேட் ஆகிருக்காரு? ஏபிசியில். ஸோ ஏபிசியை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம். அப்போ மூர்த்தி வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு போவார். பட் அப்பாயின்மெண்ட் ஷுட் பி இந்த நேம் ஆஃப் த ஃபர்ம் தான், அந்த ஏபிசி அப்படிங்கிறது தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஃபர்ம், ஐ மீன் லைக் எவ்ரி கம்பெனி, எந்த கம்பெனிலாம் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணுமோ அவங்கெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஒரு இண்டிவிஜுவல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபர்ம் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்முங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து எல்எல்பியை ஃபார்ம் பண்ணுவாங்க. 2008 எல்எல்பி ஆக்ட் இருக்குல்ல, அதுக்கு எல்எல்பியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எப்போ இவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்லேயே அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் முடியறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்லேயே அவங்க அப்பாயிண்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு ஏஜிஎம்மில் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை வருஷம் அவங்க வந்து உங்கள் கம்பெனிக்கு ஆடிட்டராக தொடர்ந்து கண்டினியூஸாக அவர் இருக்கலாம்னா மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் தான்ப்பா இருக்கலாம். ஒரு மூர்த்தியை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை நான் மூர்த்தியை அப்பாயிண்ட் பண்ணலை, நான் ஏபிசி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏபிசி அப்படிங்கிற அந்த ஃபர்மை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும் போது ப்ராபப்ளி ஒரு 10 இயர்ஸ் கண்டினியூஸாக அந்த ஃபர்ம் வந்து உங்களுக்கு ஆடிட்டராக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மோர் தேன் 10 இயர்ஸோ இல்லை மோர் தேன் 5 இயர்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் உங்களால் ஒரே ஃபர்ம் ஆஃப் ஆடிட்டர்ஸை நான் 15-20 வருஷம் நான் வந்து அவங்கள தான் ஆடிட்டராக வச்சுருப்பேன்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுக்குற ஒரு லிமிட்டேஷன். நீங்கள் மூர்த்தியை மட்டும் மூர்த்தியின் பெயரில் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் மூர்த்தியை ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் கண்டினியூஸாக மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை வந்து நீங்கள் 3rd ஏஜிஎம்மோட எண்டில் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து ப்ளஸ் 5 இயர்ஸ் அப்படி தான் அவரால் இருக்க முடியும். இப்போ 3rd ஏஜிஎம்மில் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவர் வந்து 3 to 4th 5th 6th 7th 8th ஏஜிஎம் வரைக்கும் தான் அவர் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? அவர் போயிட்டு வேறு யாரையாக தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் ரூலு. சப்போஸ் இல்லை நான் மூர்த்தி அப்பாயிண்ட் பண்ணல, நான் மூர்த்தி எந்த ஃபர்மில் இருக்காரோ, ஃபார் எக்ஸாம்பிள் மூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து ரமேஷ், சுரேஷ் 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி அந்த ஃபர்மோட நேம் வந்து எம் ஃபார் மூர்த்தி, ஆர் ஃபார் ரமேஷ், எஸ் ஃபார் சுரேஷ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு எஸ்ஆர்எம்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஆர்எம் அசோசியேட்ஸ்னு இருக்குன்னா அந்த எஸ்ஆர்எம் அசோசியேட்ஸை நீங்கள் 10 வருஷம் வரைக்கும் ஆடிட்டராக வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 வருஷம் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், 10 வருஷம் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ம், அவ்வளோதான். அதோடு அவங்களை வெளில அனுப்பிச்சிடணும், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. இது ஏன் வச்சுருக்காங்கன்னா டூ மச் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி என்ன தெரியுமா ஆகிடும், ஆடிட்டருக்கும் அந்த கம்பெனிக்கும் அப்படியே பந்தம் ஓவராக நெருக்கமாகிடும். அதுக்கப்புறம் ஏதாவது அதில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டரோட பொண்ணு உங்களுக்கு தெரியும், ஐ மீன் அந்த டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், அந்த கம்பெனியை ரன் பண்ணுற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரையும் நம்ம ஆடிட்டருக்கு பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்க ஃபேமிலி தெரிய ஆரம்பிச்சிடும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், அவங்க வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம்னா பத்திரிக்கை கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு அப்படியே பயங்கர ஃபெமிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டிரெக்டர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இல்லை, ஆடிட்டர் என்ன ஃபீல் பண்ணுவார், இவர் ரொம்ப நல்ல ஒரு குடும்ப கஷ்டத்தின் காரணமாக எதாவது பண்ணியிருப்பார், சரிப்போ
அப்படின்னு விடுற அளவுக்கு உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி ஓவர் ஆகிடும். அந்த மாதிரி ஓவர் ஃபெமிலியாரிட்டி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் மேக்ஸிமம் 5 வருஷம் ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, மேனர் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஒரு ஆடிட்டரை அண்ட் எப்படி அவர் அப்பாயிண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ உங்களை எப்படி சொல்கிறது, ஆப்வியஸாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வந்து இட் வில் ஹேப்பன் இன் ஜென்ரல் மீட்டிங் தான் வச்சுக்கோங்களேன், ஏஜிஎம்மில் நடக்கும். பட் இந்நேரம் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் தானே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அதை அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா, சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துப்பா பெரிய கம்பெனியாக இருக்கும். அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி, நிறைய வகையாக கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே உங்கள் சைஸ் அப்படியே பெரிய கம்பெனியாக இருந்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது, நீ கண்டிப்பாக ஒரு ஆடிட் கமிட்டின்னு ஒன்று வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஸோ நீ ஆடிட் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அண்டர் செக்ஷன் 177 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். அந்த ஆடிட் கமிட்டி நீ ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, சப்போஸ் உங்கள் கம்பெனியில் ஆடிட் கமிட்டின்னு ஒரு குழு இருக்குன்னா அந்த குழு தான் ஃபஸ்ட்டு யார் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் நேராக போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு போகும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு போகும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஃப் தே ஃபீல் ஓகே, இந்த ஆடிட்டர் குரூப் ஓகே தான் சொன்னால் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இவங்க வேண்டாம், வேறு யாராவது சொல்லுங்கன்னு ரெக்கமெண்டேஷனை திருப்பி ரிவர்ட் பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஏஜிஎம்மில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெத்தட். இது இப்படி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக குவாலிஃபை ஆகிருக்காங்களா, இவங்க பேர்லலாம் கோர்ட்டில் எந்த கேஸும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் சிஏ இன்ஸ்டிடியூட்டில் வந்து எந்த டிசிப்ளினரி ஆக்ஷனும் இவங்க மேலே வந்து ப்ரொசீடிங்கில் இருக்கக்கூடாதுன்னா நிறைய இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இட் ஷல் ஹாவ் ரிகார்டு டு எனி ஆர்டர் ஆர் பெண்டிங் ப்ரொசீடிங் ரிலேட்டிங் டு ப்ரொஃபஷ்னல் மேட்டர்ஸ் ஆஃப் காண்டக்ட் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போஸ்ட் ஆடிட்டர். எந்த ஆடிட்டரை நீங்கள் வந்து ப்ரப்போசலில் போட்டிருக்கீங்களோ, ஆடிட் கமிட்டி சொல்லியிருப்பாங்க இந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு, அந்த ஆடிட்டர் மேலே சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து அந்த ஆடிட்டர் மேலே எந்த டிசிப்ளினரி ஆக்ஷனோ இல்லை வேறு எந்த ப்ரொஃபஷ்னல் ப்ரொசீடிங்ஸோ அவர் மேலே போகக்கூடாது. இந்த சென்ஸ் அவர் ஏதாவது ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்டில் ஈடுபட்டிருக்காரா, ப்ரொஃபஷ்னலி இந்த ஆடிட்டராக இருக்கும் பொழுது வேறு எந்த கம்பெனி ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி கேஸ் பதிவாகி அதன் பேரில் ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீடிங் இருக்கும்போது அவரை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸின் படி நீங்கள் பார்க்கணும் அந்த ஆடிட்டர் வெதர் ஹீ இஸ் குவாலிஃபைடர், சிஏ முடிச்சிருக்காரா, அவர் கரெக்டாக நிஜமான டாக்டரா, போலி டாக்டரா, அந்த மாதிரி நிஜமாக ஆடிட்டரா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பேரில் எதுவும் கோர்ட்டில் கேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து வேறு எதுவும் வழக்கு தொடர்ந்துருக்கா, டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவும் இருக்கா, இல்லை ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட்ன்னு இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட்னா என்ன தெரியுமா, இவர் ஆடிட்டராக இருந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணியிருப்பார், நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு கமிஷன் வாங்கியிருக்காரா, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்படி எதுவும் ஆடிட் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனுக்கே இழுக்கு கொண்டு வர மாதிரி அந்த ஆடிட்டர் எதாவது பண்ணியிருந்தாருன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அதெல்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்டுங்கிறது இந்த மாதிரி கமிஷன் வாங்குறது. அதெல்லாம் சில நேரங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பார், ட்ரங்க் அண்ட் டிரைவ், போலீஸ் பிடிப்பாங்க, அங்கே போய்ட்டு நான் யார் தெரியுமா, நான் ஆடிட்டர் அப்படிம்பார். ப்ரொஃபஷ்னலே ஒரு மிஸ்காண்டக்ட் இல்லைனாலும் நீ ஆடிட்டராக இருந்து இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனை இழுக்கு கொண்டு வர அளவுக்கு நீ அதர் மிஸ்காண்டக்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆடிட்டர்னா அதுக்குரிய கௌரவத்தோடு நடந்துக்கணும். அந்த கௌரவ குறைச்சலாம் நீங்கள் எங்கே நடந்துக்கிட்டாலும் சிஏ இன்ஸ்டியூட் உங்களை கூப்பிட்டு அடி பின்னிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷ்னலி உங்கள் மேலே எந்த ப்ரொஃபஷ்னல் மேட்டர்ஸ் ஆஃப் மிஸ்கண்டக்ட், அதர் மேட்டர்ஸ் ஆஃப் மிஸ்கண்டக்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களை எல்லா செக்கும் பண்ணுவாங்க. எல்லா செக்கும் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆடிட்டர் தான் ப்ரூவ் ஆகிடுச்சு, யூஆர் எலிஜிபிள்னு வரும்போது அதுக்கப்புறமா இந்த ஆடிட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டே போகும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஓகேன்னா அவங்க அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகேனாங்கன்னா அப்புறம் ஏஜிஎம்மில் சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களை அப்பாயின்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதாங்க வேலை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, ஆடிட் கமிட்டி அப்படிங்கிறத ஒரு பெரிய கம்பெனியில் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்படி எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆடிட் கமிட்டியை, ஆடிட் குழு அதை எப்படி யாரெல்லாம் கண்டிப்பாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களேன். செக்ஷன் 177 சொல்கிறாங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆடிட் குழுமம் கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணணும். யாருன்னு பார்த்தா எவ்ரி லிஸ்டட் கம்பெனினா தெரியும்ல, யார் யாரெல்லாம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலிமா ஷேர் ஹோல்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி. அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நேமை கொண்டு போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிப்பாங்க.
ஒன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ அவங்களோட பேரை பதிவு பண்ணிப்பாங்க. அப்படி பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈஸியாக விற்கவோ வாங்கவோ முடியும். அதனால் அது வந்து பதிவு பண்ணிப்பாங்க, லிஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி லிஸ்டட், நீங்கள் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக ஆடிட் கமிட்டி இருக்கணும். இல்லைப்பா நான் லிஸ்டட் கம்பெனிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு 3 த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடுத்துருக்காங்க. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் நம்பர் 1, உங்களோட பெய்டப் கேபிட்டல் 10 கோடியை க்ராஸ் பண்ணிடுச்சா, 10 கோடி இல்லைனா 10 கோடிக்கு மேலே 10 crores நீங்கள் ரீச் பண்ணிட்டா கூட நீங்கள் ஆடிட் கமிட்டி வைக்கணும். அப்படி இல்லையா, அடுத்த செக்ஷன் பாருங்கள், அடுத்த ரூல் என்ன, உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் என்னன்னு பார்க்குறாங்க. அது 100 கோடியோ இல்லை 100 கோடியை தாண்டிடுச்சா, 100 crores ஆர் மோர் அதை தாண்டிடுச்சான்னு பாருங்கள். அப்படி இல்லையா, அந்த வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக வாங்கின லோனு, கடன், வேறு ஏதாவது பேங்க் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வாங்கின கடன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், ஆர் டெபாசிட்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து 50 கோடியை டச் பண்ணிடுச்சுன்னா ஓகேவா, அப்போ நீங்கள் ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. யூ பிகம் ஆப்ளிகேட்டட் டு ஃபார்ம் அன் ஆடிட் கமிட்டி. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா கேபிட்டல், பெய்டப் கேபிட்டலும் சரி டேர்ன் ஓவரும் சரி, இது ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி எவ்வளோ இருக்கோ அதுதான். பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி உங்கள் பெய்டப் கேபிட்டல் 10 கோடி இருந்தால் 10 கோடிக்கு மேலே அவ்வளோதான். டேர்ன் ஓவர் அதே மாதிரி பெய்டப் கேபிட்டல் டேர்ன் ஓவரும் கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அவுட்ஸ்டாண்டிங் லோன், பாரோயிங், டிபென்ச்சர், இது மட்டும் பேலன்ஸ் ஷீட் டேட் எடுக்கவே முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏப்ரல் மாதம் பிஸ்னஸ் ஆரம்பிக்குதுன்னா, அந்த இயர் ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் மாதம் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, 50 கோடிக்கு லோன் எடுத்துருவீங்க, இல்லை 100 கோடிக்கு லோன் எடுத்துருவீங்க. லோன் எடுத்து நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த இயரில் என்ன திரும்ப பண்ணுவீங்க, கரெக்டாக 100 கோடி லோன் எடுத்துக்கல 52 கோடி லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிடில் ஆஃப் த இயரில் என்ன பண்ணுவீங்க, ஒரு 20 கோடி அடைச்சி விடுவீங்க. அது கூட வேண்டாமே, மிடில் ஆஃப் த இயரில் ஒரு 3 கோடி லோன் அடைச்சிடுறீங்க, அவ்வளோதான். மிச்சப்பு லோன் என்ன ஆகிடும், 49 கோடி ஆகிடும். ஸோ கரெக்டாக இயர் முடியும் போது 49 கோடி தான் லோன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், நான் பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ணுற டேட் அன்றைக்கி என்னோடய லோன் வெறும் 49 கோடி தான், அதனால் நான் ஆடிட் கமிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. த்ரூ அவுட் த இயரில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு நாளாவது உங்களோட டோட்டல் பாரோயிங்ஸோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸோ இல்லை டிபென்ச்சரோ இல்லை உங்களோட கடனோ ஓகேவா, அது வந்து ஏதாவது ஒரு நாள் அந்த என்டையர் இயரில் அது 50 கோடியை க்ராஸ் பண்ணிடுச்சுனாலும், 50 கோடியோ ஆர் மோர் 50 crores டச் பண்ணிடுச்சுனாலே யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு அப்பாயிண்ட் தி ஆடிட் கமிட்டி. இதில் 3த்தில் ஏதாவது ஒன்று மீட் பண்ணிட்டாலே நீங்கள் டெஃபினட்டாக ஆடிட் கமிட்டியை குழுவை கண்டிப்பாக யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு அப்பாயிண்ட் ஆடிட் கமிட்டி. ஓகேவா, லெட் திஸ் பி பார்ட் 1 ஆஃப் திஸ் சாப்டர். நான் பார்ட் 2ல் வில் டாக் மோர் அபவுட் ஆடிட்டரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆடிட்டர்கிட்டேருந்து நீங்கள் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்ன, அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஓகேவா, அது வந்து சர்டிஃபிகேட் வந்து டிக்ளரேஷன் மாதிரி, டிஸ்க்ளைமர் மாதிரி, லைக் அந்த ஆடிட்டர் கொடுப்பார், ஆமாங்க நான் உண்மையாகவே ஆடிட்டர் தான், நான் நிஜமாகவே எலிஜிபிள் தான் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை, நீங்கள் நான் அப்பாயிண்ட் பண்ணலான்னு அவர் சர்டிஃபிகேஷன் கொடுப்பார். அந்த சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கி பார்த்து நம்மளோட சேஃப்டிக்கு வச்சுக்கணும் கம்பெனி. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது சொன்னார்னா, பாருங்கள் ஆடிட்டர் சொன்னார், அதை வச்சு நாங்களும் பேக்ரவுண்ட் செக் பண்ணோம், பட் ஸ்டில் ஆடிட்டர் பாருங்கள் இது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும் நம்ம. அவர் ஒரு சில டெக்ளரேஷன்லாம் கொடுப்பார், ஆமாம் நான் ஆடிட்டர் தான், நான் குவாலிஃபைடு தான் அப்படி நிறைய கொடுப்பார், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி 15 நாளைக்குள்ளே ஆர்ஓசி கிட்ட சொல்லிடணும், ஹாய் ஆர்ஓசி, நீ தான் என்னோடய ரெஜிஸ்ட்ரார், எனக்கு தெரியும், என்னை நீ தான் கண்காணிச்சிட்டே இருக்க, எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட நான் கரெக்டாக சொல்லிட்டேன் பாரு, ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், 15 daysக்குள்ளே நான் வந்துட்டு சொல்லிவிட்டு இந்நேரம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட்டு படி, அது என்னமோ ஏசிடியோ என்னமோ வருமே அந்த ஃபார்மேட்டு, ஏடிடி 1 ஃபார்மேட், ஏடிடி 1ன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதை அப்டேட் பண்ணிவிடுவீங்க ஆர்ஓசிக்கு. ஸோ ஆர்ஓசிக்கு தெரியப்படுத்துகிற மெத்தட்லாம் இருக்குது, அதை நான் பார்ட் 2ல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா, I hope you must have understood and enjoyed learning the process of audit and auditors along with me. Do subscribe the channel and do share with me